வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல். முக்கியமான அறிவிப்பு, நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது. இந்த சேனல்ல எந்த பை செல் கால்களும் கொடுக்கப்பட மாட்டாது. பேமெண்ட் வாங்கிக்கொண்டு எந்த சர்வீஸும் நாங்கள் அளிப்பது இல்லை. ஜஸ்ட் பங்குச்சந்தை குறித்த தகவல்கள் மாத்திரமே இதில் நாம் ஷேர் செய்ய உள்ளோம். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரவும். இந்த சேனல்ல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பட்டனை அழுத்தவும். இன்றைய மார்க்கெட் நிஃப்டி 104.9 பாயிண்டுகள் அதிகரித்து 21,255 சென்செக்ஸ் 359 பாயிண்டுகள் அதிகரித்து 70,865 முடிவடைந்தது. இது ரெண்டுமே 0.5% அதிகம். நேற்று மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 0.5% அதிகரிச்சிருக்கு. அதுபோல நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரோபிந்தோ ஃபார்மா 59 ரூபாய்கள் அதிகரித்திருக்கு. என்எம்டிசி 10 ரூபாயும், அதானி கிரீன் 67.4 ரூபாயும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3 ரூபாய் அதிகரித்திருக்கு. டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 118 ரூபாய் 1.9% இறங்கியிருக்கு. அதுபோல பஜாஜ் ஃபினான்ஸ் 126.8 ரூபாயும், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 126.7 ரூபாயும், ஆக்சிஸ் பேங்க் 14.85 ரூபாயும், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 17.9 ரூபாயும் இறங்கியிருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து 225 புள்ளிகள் இறங்கி 14,777 நிறைவடைந்திருக்கு. நிக்கி 1.6 புள்ளிகள் 6% இறங்கியிருக்கு. 33,140 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுபோல ஹேண்ட்செங் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 19.76 புள்ளிகள், அதாவது 0.12% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிட்காயினுடைய இன்றைய விலை பார்த்தீங்கன்னா 36,37,035 ரூபாய். ஒரு நாளில் இன்னைக்கு 2,270 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6,57,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 22% இந்த ஒரு வாரத்திலையும். கடந்த மாதத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா அதே 22%. கடந்த வருஷத்தில்னு பார்த்தீங்கன்னா 161%. அதாவது கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் அதிகரித்திருக்கு. கோல்டு பிரைஸ் இன்னைக்கு 22 கேரட் ஆர்னமெண்டல் கோல்டுடைய பிரைஸ் ஒரு கிராமுக்கு 5,775 ரூபாயிலும், 24 கேரட் இது கோல்டுடைய விலை 6,300 ரூபாயிலும் விற்பனை செய்யப்பட்டது. அதுபோல சில்வர் பிரைஸ் 80 ரூபாய் ஒரு கிராமுக்கு விற்பனையாகியது. க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் 77.65 விற்பனையாகியது. இன்று பங்குச்சந்தையில் நடந்த சில நிறுவனங்களையும் கொஞ்சம் இந்த கம்பெனி சம்பந்தமான நியூஸ்களையும் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து கவர்மெண்டோடைய பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல் செல், இந்த பஸ்களில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கவர்மெண்ட் இருந்து டாடா மோட்டார்ஸுக்கு கிடைச்சிருக்கு. அதனால டாடா மோட்டார்ஸ் உடைய டார்கெட் ப்ரைஸை 1000 ரூபாய் புரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுபோல கீநோட் கேபிட்டல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற புரோக்கரேஜ் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெடுடைய பங்குகளை டார்கெட் 1,401 ரூபாய்க்கு வாங்குவதற்கு 30% அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். இது வந்து கடந்த ஒரு வருஷத்திலேயே இந்த பங்கு பார்த்தீங்கன்னா 101% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட்டு 7%லேருந்து 10.2%ஆகவும் இந்த வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்டை வந்து குறைச்சிருக்காங்க. 0.1லேருந்து 0.05 குறைச்சிருக்காங்க. இந்த சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிற ஒரு கம்பெனி. கம்பெனி வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ் இருக்குது. 24 நாடுகளிலும் 5 காண்டினென்ட்களிலும் இருக்காங்க. கம்பெனியுடைய சமீபத்தில் புதிய அலுவலகத்தை சிங்கப்பூர்லையும் யூரோப்பில் பிரேக்லையும் திறந்திருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மோஸ்ட்லி யூஎஸ் நம்பி தான் இருக்குது. 81% வருமானம் யூஎஸ்ஸிலும், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டிலிருந்து 19% வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. மற்றொரு செய்தி, அதானி கிரீன் எனர்ஜி ஷேர் வந்து இன்னைக்கு உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ARE 59L அப்படின்னு சொல்லி
ஒரு ரினியூவபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பான்ஷனுக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அவங்களுடைய ஹோல்லி ஓன்டு சப்சிடியரி கம்பெனிகள் எல்லாம் இணைச்சிருக்காங்க. இணைச்சு மொத்தமா இதனுடைய மோட்டிவ் எதுக்கு வேண்டி அது பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அதாவது கிரீன் எனர்ஜி ஜெனரேட் பண்றது, டெவலப் பண்றது, அத டிஸ்ட்ரிபியூட், சேல்ஸ் பண்றது. இது எல்லாமே விண்ட் எனர்ஜி சம்மந்தப்பட்ட பவர வந்து இயக்குறதுக்கான இதுகள எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சப்சிடியா 4 கம்பெனி அதானி கீழ இருந்து ஒரு 4 தனித்தனி கம்பெனிகள ஒன்றா ஒன்றிணைச்சிருக்காங்க. ஸோ அதனால அ இது வந்து ஹைல இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்றைய விலை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட டாப் 5 கெய்னர்ஸ்ல அதானி கிரீன் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். அதுபோல புதியதாக 2 நாளைக்கு நேற்றைய தினம் இறங்கிய டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ லிஸ்ட் ஆயிருந்துச்சு 20ஆம் தேதி. அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 77% அதிகமான இதுல வந்து நேத்து லிஸ்ட் ஆச்சு. ரூ. 1400க்கு. அதனுடைய ஐபிஓ விலைன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 790 தான். இது இப்ப ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த பிரைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட் மார்டின் வெல்த் புரோக்கரேஜ் உடைய லீடர் ஷிவானி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இந்த கம்பெனிய பொறுத்தளவுல இப்போ லாபத்துல இருக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆவறலாம். ஷார்ட் டெர்ம் கெயினோட எக்ஸிட் ஆவுறது நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிடலாம். அ புதிய இன்வெஸ்டர்கள் இப்போதைக்கு வராம இருக்கிறதா இருக்குது. ஏன்னா வராம என்டர் ஆவாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப விலை வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாம் பண்றாங்கன்னா, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், பென்சில்ஸ், பேப்பர், ஜியோமெட்ரி பாக்ஸஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள பண்றாங்க. மொத்த மார்க்கெட் ஷேர்ல பார்த்தீங்கன்னா, 30% மார்க்கெட் இந்தியால இவங்க தான் வச்சிருக்காங்க. ஸ்டேஷனரி ஐட்டம்ஸுக்கு. வெளிநாடுகளுக்கும் இத வந்து ஏற்றுமதி பண்றாங்க. மேலும் சில செய்திகள பார்க்கலாம். இப்போ அர்மேனியா நாடு வந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாரத் டைனமிக்ஸ்ட்ட இருந்து வாங்குறாங்க. 15 யூனிட். இதோட டீலுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா, 5000லேருந்து 6000 கோடி வரைகள் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மார்க் இது வந்து ஒரு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுது. இன்று இன்று இந்த பாரத் டைனமிக்ஸ் உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1511. 2% இன்று உயர்ந்து ரூ. 32 அதிகரித்திருக்கு இன்றைக்கு. அதுபோல ப பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இதுவும் ஒரு பப்ளிக் கம்பெனி தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, 52 வீக் ஹைய வந்து நேத்து ரூ. 176 ஹை வந்திருக்கு. இது காரணம் என்னன்னா, அவங்க டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு செய்தியினால ஹைக்கு போயிருக்காங்க. அது மட்டுமல்லாம, இந்தியன் மிலிட்டரிட்ட இருந்து இவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் 4522 கோடிகளுக்கான ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா, எலக்ட்ரானிக் ஃபியூசஸ் அவங்க வந்து சப்ளை பண்றதுக்காக 10 வருஷத்துக்கு சப்ளை பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கடந்த வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, 23,176 கோடிக்கான ஆர்டர் ஆல்ரெடி கையிலயும் வச்சிருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 169.3 இருந்து வருகிறது. இன்றைய வர்த்தகத்துல ரூ. 2 அதிகரித்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மற்றுமொரு ஸ்டாக் ஓரியண்டல் ரெயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அ அ அப்பர் சர்க்யூட்ல லாக் ஆயிருக்கு 5%. இது ஹெவி பையிங் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேஜர் ஆர்டர்னால தான். இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு ஆர்டர் குடுத்திருக்காங்க. அ 126 செட் ஆஃப் சீட்டும், பெர்த்தும் இந்தியன் ரயில்வேஸ்க்கு சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆர்டர் குடுத்திருக்காங்க. மே 2024க்கு முன்னால சப்ளை பண்ணணுன்ட்டு 12 கோடிக்கான ஒரு ஆர்டர். அது மட்டும் இல்லாம வேகன்ஸ் 1200 பாக்ஸ் வேகன்ஸ் சப்ளை பண்றதுக்கு 485 கோடிகளுக்கான ஆர்டர் டிசம்பருக்கு முன்னால ஒரு ஆர்டரும் கிடைச்சிருக்கு. இந்த 2 பெரிய ஆர்டர்கள்னால இந்த ஓரியண்டல் ரெயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பங்குகளும் வந்து புல்லிஷா இருக்கு. ஸோ இன்றைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா, தயவு செய்து லைக் பட்டன தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல பத்தி எடுத்து சொல்லுங்க. மேலும் புதிய தகவல்களுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.